வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அபூரி சாயா தேவி எழுதின த வுட்ரோஸ் என்ற சிறுகதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. அபூரி சாயா தேவி 1933 13 அக்டோபரில் ராஜ்முந்திரி, அதாவது ஆந்திர பிரதேஷில் பிறந்தாங்க. அவங்க ஒரு லைப்ரரியன். அவங்க யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா லைப்ரரிலையும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி லைப்ரரிலையும் டெப்யூட்டி லைப்ரரியனாக இருந்தாங்க. 1982 அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களோட கதைகள்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலரானவை, நிறைய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு. இந்த கதை பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரியும், அப்புறம் எமோஷ்னல் பாண்டிங் சொல்லுவோம் இல்லையா, பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதை பற்றியும், பெரியவர்களோட எதிர்பார்ப்பு அதை பற்றியும், அதில் கொஞ்சம் ஃபெமினிசம், அதாவது ஒரு வீட்டில் எப்படி ஒரு ஆண் மகன் தான் எல்லா முடிவும் எடுக்கிறான்றதை பற்றி தான் அந்த கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பெரியவங்க, அதாவது அவங்க இப்போ ஒரு மாமியார் பால்கனியில் உட்காந்துக்கிட்டு வெளியில் போகிறவங்க வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய மருமகள், அவங்க பேர் கமலா, எல்லாத்தையுமே வீட்டில் பார்த்துக்குறாங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிடறாங்க, சமையல் வேலை கூட அவங்களே செஞ்சிடறாங்க. இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஒன்றுமே அவங்க வைக்கிறதே இல்லை. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, நிஜமாகவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க நினச்சாங்க, கொஞ்ச நாள் நம்ம, ஏன்னா அப்போ கடினமாக உழைச்சிருந்ததுனால கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோன்னா, வயசாயிடுச்சுன்னா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறது எவ்வளோ போரிங்காக இருக்குதுன்னு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி இப்போ இல்லை. பேர பசங்களோடு விளாட்லாம்னு நினச்சாங்க. அக்கம் பக்கம் வீட்டில் போய் நல்லா மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இங்கே அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே அவங்க நினச்சதுக்கு எதிர்மாறாக தான் இருந்தது. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நமக்கு வயசாகிறது மாத்திரம் இல்லை, நம்ம எங்கே இருக்கிறோன்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசானவங்க கிராமத்தில் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். சிட்டியில் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா சிட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்க வேலையில் தான் கவனமாக இருப்பாங்களே தவிர மற்றவங்களை அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இவங்க கூட பக்கத்து வீட்டில் ஒரு 1-2 வாட்டி போகலான்னு போயிருக்காங்க. ஆனால் யாருமே இவங்க வரதை விரும்பாததை நேரடியாகவே சொல்லி காமிச்சிட்டாங்க. அதனால் இவங்க அங்கே போகிறதெல்லாம் நிறுத்திட்டு இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பால்கனியில் உட்காந்துக்கிட்டு வரவங்க போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்குறாங்க, அவங்க மருமக கமலா ஒரு செடிக்கு விதை போட்டுட்ருக்காங்க. இவங்க கேட்குறாங்க, என்ன செண்பக பூ செடிக்கு விதை போடுறியான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை வுட்ரோஸ்க்காக போடுறேன்னு. வுட்ரோஸ்ன்ற பேரே இவங்க கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் சாமந்தி பூவோட பேரை கூட இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, சரி அது எந்த பூன்னு தெரிஞ்சுக்கலான்றதுனால அந்த பூ எப்படி இருக்கும்னு கேட்கும்போது கமலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி முதல்ல அது ஒரு பெருசாக பெல் ஷேப்பில் எல்லோ கலரில் வரும், அதுக்கப்புறம் அந்த பூ நடுவுலேருந்து மற்ற பூவெல்லாம் வரும், அது சந்தன கலரில் இருக்கும், ரோஸோடைய ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, நல்லா வாசனையாக இருக்குமா, நம்ம பூஜைக்கு அதை யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கும்போது, இல்லை இது வாசனையாலாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல வாசனையான பூ வேணும்னா சாமஞ்சி பூவைனா நம்ம வளர்க்கலாம், அது பொண்ணுங்க கூட ஜடையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் செடி வைக்கிறது பதிலாக நம்ம ஆஷ்கார்ட் இருக்கு இல்லையா, பூசணிக்காய், அந்த மாதிரி எதாவது வளர்த்தோன்னா நமக்கு பெரிய மாடி இருக்குது, அந்த மாடியில் அது அப்படியே படர்ந்து நிறைய பழம் தரும், அதாவது நிறைய பூசணிக்காய் தரும், அந்த பூசணிக்காவில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செவர்கிட்ட அவங்க கொஞ்சம் விதையை போட்டு வச்சுருந்தாங்க, அது கூட முளைச்சிது. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா செடியே காணும். எங்கே போச்சுன்னு அவங்க பையன்கிட்டயோ மருமகிட்ட கேட்கும்போது அவங்க நாங்கள் பார்க்கலேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க தான் அதை பிச்சு போட்டிருக்கணுன்ற ஒரு சந்தேகம் இங்கே இருக்குது. அவங்களுடைய மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை அவங்க பையன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஞாயிற்றுக்கிழமைனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அந்த ரூமில் பொழுது போக்குவாங்க. ஒரு நாள் பார்த்தா அவங்க பையன் அவங்க மருமகளை ரொம்ப திட்டின்னு இருக்காரு. ஏன்னா இந்த வுட்ரோஸோடைய க்ரீப்பர் அந்த டெரஸில் போய் பட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கமலா அந்த வுட்ரோஸையும் இந்த சாதாரண ரெட் ரோஸஸையும் ஒரு கிளாஸ் வாஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் இக்கிபேனான்னு சொன்னாங்க. மாமியார் பார்க்குறாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க கையில் அந்த வுட்ரோஸை எடுத்து பார்க்குறாங்க, அது அப்படியே காஞ்சி போன ஒரு பூ மாதிரி இருக்குது, அப்படியே நசுக்கன்னா அப்படியே தூள் தூளாகிட்டு இருந்தது. அவங்க நினைக்கிறாங்க,
இந்த வுட் ரோஸ் வந்து வயசான காலத்தையும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரோஸ் வந்து இளமை காலத்தையும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க. இந்த வுட் ரோஸ் வேணால் மாமியாராகவும் இந்த ரோஜா பூக்களை வந்து மருமக்களாகவும் சொல்லிக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அன்னிலேருந்தே இவங்களுக்கு என்னென்னா அந்த வுட் ரோஸ் செடியை பார்க்குறதே ஒரு வேலையாக போச்சு. இப்போல்லாம் வெளியில் வந்து வேடிக்கையே பார்க்குறதில்ல. அந்த அழகழகாக அந்த எல்லோ கலரில் வந்து பெல் மாதிரி அந்த பூக்கள்லாம் பூக்கிறத பார்க்குறதுக்கே அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்க பையன் வந்து இந்த செடியெல்லாம் பிச்சு போட்டுருந்தார். இவங்க உடனே அவங்கள பார்த்து கத்துறாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. இவங்க குடுன்னு சமையல் ரூமில் போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு மருமகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவளும் வந்து சரியாக பதில் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ பூ பூத்துருக்குது, இந்த நேரத்தில் போய் இந்த செடியை பிச்சு போடுறியேன் போது அந்த பையன் வந்து அவங்க அம்மா பார்த்து நல்லா கத்துன உடனே அவங்க பேசாமல் வந்துடுறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, அவங்க பையன் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஆசையாக இருப்பான். அவங்க அப்பா வந்து இவங்ககிட்ட கடுமையாக பேசினா கூட அவனால் தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி வேலைக்கட்டையில் அவங்க சமைக்கும் போதெல்லாம் அவன் சொல்லுவான், கவலைப்படாத, நான் வளர்ந்தவனும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரே வரும். ஆனால் இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டான். ஒரு 3 வருஷம் அமெரிக்காவில் வேறு இருந்துட்டு வந்திருக்கான். அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு அப்புறம் காரமான சாப்பாடு, பச்சை மிளகா, புளி இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றதே இல்லை. இவங்க தயாரிக்கிற ஸ்வீட்ஸை கூட அவன் சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கும் வந்து மற்றவங்கள மாதிரி பிரியாணியோ கேக்கோலாம் செய்ய தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து சட்னி கூட மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறாங்க, கிரைண்டர் கிடையாது. அவங்களுடைய பேர பசங்க கூட இவங்களோட நேரம் செலவழிக்கல. அதுக்கு பதிலாக உட்காந்து காமிக் புக் தான் படிப்பாங்க. எல்லாம் வந்து திக்காக வந்து கண்ணாடி போட்டுருக்காங்க. ராத்திரி சாப்பிடும்போது இவங்க மெதுவாக கேட்குறாங்க, ஏன் அந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டேன் செடியேன்னு கேட்கும்போது பையன் சொல்கிறான், அம்மா அது ஒரு தொல்லைம்மா, அது வந்து அந்த வெராண்டா கிரில் எல்லாம் படருது, வெளியிலேருந்து வெளிச்சமே அந்த ஹாலுக்குள்ளே வரல, இன்னும் கொஞ்ச நாள் இது வீடு ஃபுல்லாகவே படர்ந்துடும், வீடே தெரியாது அப்படின்றான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லை அந்த செடியில் நிறையா மஞ்சள் கலரில் பூக்கள் இருந்தது, அதான் கேட்டேன் போது அவங்க பையன் சொல்கிறான், அவங்க பையன் பேர் கோபாலன், அவன் சொல்கிறான், அது மட்டுமா நிறைய கொசு கூட தான் இருந்தது, என்னை கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிடுறான். இப்போ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ராத்திரி மெதுவாக போய் படுத்துடுறாங்க. ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே வரல. நிறைய நினைவுகள், யோசனைகள் அவங்க மனசில் வருது. அவங்களுக்கு அந்த நல்லா வளர்ந்துருந்த அந்த வுட் ரோஸ் க்ரீப்பரை நினைக்கும் போது பாவமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள அவங்க வுட் ரோஸாக நினச்சிக்கிறாங்க. நமக்கும் இந்த நிலைமை தான் ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே அளவாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கலாம். அளவுக்கு மீறி நம்ம ஏதாவது ஒன்று நடந்ததோ இல்லை வளர்ந்ததுன்னா அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே பிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அது யாராக இருந்தாலும். யாரால் ஒருத்தங்களை விட்டு பிரிய முடியாதுன்னா அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் மக்களோடு, அதாவது அவங்க பசங்களோடே ஒட்டிக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது அவங்கள சுற்றியே அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் அம்மா தான் சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.